பிரபாகரன் சேலம் அவர்களுடைய அனுபவங்களை தான் கேட்டு இருக்கோம். இன்னைக்கும் இப்பவும் அதை தான் தொடர்ந்து கேட்க போறோம். போன வாரம் நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, அவருடைய பொண்ணு தப்பிதமா ஒரு மனக்குழப்பத்துல அம்மாவோட தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டா. ஆச்சாரியால் எப்படி அந்த சமயத்துல ஒரு நண்பரை அனுப்பிச்சு அந்த குழந்தைய காப்பாத்தினார் அப்படிங்கிறத கேட்டோம். அவரே சொல்றார், என்னோட பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பொறியியல் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு கிளம்புறாளாம். ஏன்னா அமெரிக்காவுக்கு எம்எஸ் படிக்க கிளம்புறா. படிக்கணும்னு ஆச்சாரியால்கிட்ட வேண்டிக்கிறா. அவரும் ஆசீர்வாதம் பண்ணுறார். அவளோட ஆசைப்படி அவ படிப்பதற்கு கிளம்புறா. அது மட்டும் இல்லாமல் பார்ட் டைம் வேலையும் அவளுக்கு அமெரிக்காவில் போகும்போதே கிடைச்சுடுறது. படிச்சுட்டு இருக்கா. அங்கே கொண்டிருக்கும் போது ஒரு வார கடைசியில் கேம்பஸில் வேலை முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு காலேஜுக்கு போகிறா. காலேஜுக்கு போனால் அங்கிருந்த செக்யூரிட்டி, அதாவது பாதுகாப்பு அதிகாரி அவர் மகளை கூப்பிட்டு சொல்கிறாராம், நீ வேலை செஞ்சுட்டு கிளம்பின பிறகு அங்கே காணாமல் போய் திரும்ப கிடைத்த பொருட்கள் வைக்கும் அறையில் ஒரு விலை உயர்ந்த வைர மோதிரம் இருக்காம். அதுக்கு அனாதை எடுத்தாம். மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட அந்த சமயத்துல வேலை பண்ணிட்டு இருந்தவர் அமெரிக்க மாணவர், அவர் மிகவும் வசதி படைத்தவர். அதனால அவர் அந்த மோதிரத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க தான் வெளிநாட்டிலிருந்து வந்து ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறேன். அதனால அதை எடுப்பதற்கான அதிக தேவை உங்களுக்கு தான் இருக்கு. அதனால 2 நாட்கள் டைம் தரோம். அந்த 2 நாட்களுக்குள்ள மோதிரத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கலைன்னா நாங்க உங்களை போலீஸ்ட ஒப்படைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறார். இந்த குழந்தை ரொம்பவும் பயந்து போயிடுறா. பயந்து போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றா. அழறா. என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அழறா. இவர் என்ன பண்றார், இந்த பிரபாகரன் என்ன பண்றார், என்ன பண்றதுன்னு தெரியல. இதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அங்க உடனே அவர் பயந்து போய் உடனே ஸ்ருங்கேரிக்கு கிளம்புறார். ஸ்ருங்கேரிக்கு கிளம்பி குருநாதர்கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றார். குருநாதர் அம்பாள் பக்கமா கை காட்டுறார். அம்பாள் பக்கமா கையை காட்டி, நான் அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன், அவ மேல பாரத்தை போடு, நீ ஊருக்கு கிளம்பு அப்படின்னு மத்ராட்சதையை கொடுக்கிறார். இவரும் அன்னைக்கு ராத்திரியே சேலத்துக்கு கிளம்பிட்டார். கிளம்பின்னு இருக்கார். அப்போ அவர் பொண்ணு ஃபோன் பண்றா. அங்கேருந்து அந்த காணாம போன மோதிரத்தை வேற ஏதோ நகரத்திலிருந்து பக்கத்துல ஏதோ ஒரு ஊர்ல இருந்து யாரோ ஒருத்தர் யூனிவர்சிட்டி ஆபீஸ்க்கே தபால்ல அனுப்பி இருக்கார் போல இருக்கு. அது எப்படி என்ன எதுவுமே தெரியாது. ஒரு பெரிய திருட்டு பழியிலிருந்து குருநாதர் என்னோட பொண்ணை கடல் கடந்து காப்பாத்தி இருக்கார் அப்படின்னு சொல்றார். ஆனா இது வரைக்கும் அந்த மோதிரத்தை எடுத்தது யாரு, திருப்பி அனுப்பிச்சது யாரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அது திரும்பி போஸ்ட்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அதை அனுப்பிச்சது குருநாதர் தான், இல்லையா? இப்படி நமது மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்களை நம்முடைய குருநாதர் பலர் வாழ்வில் நடத்தி கொடுத்திருக்கார்.